சைரன் கூட சாங்கா வருதே ஓம் பின்னே ஹார்ட்டும் வருதே அது கூட பீட்டும் வருதே டியூப்லைட்ட போல பேச்சு திக்கி வருதே ஒன் வேயில் பியூட்டி வருதே ரன்வேயில் ஸ்கூட்டி வருதே நோ என்ட்ரி போட்டு ஹார்ட்டு அந்த நாய்க்கு கூட நம்ம பாடுறது பிடிக்க மாட்டேங்குது. ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக். நாய் கத்துறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கைஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி பயம் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போ தான் இந்த மாதிரி பாட்டு பாடுவேன். நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க ஃபயாஸ் ப்ரோ பாட்டு பாடிட்டே இருக்காருன்னு. பாடுறது எதுக்குன்னா பயம் போகிறதுக்கு தான். ஆக்சுவலாக இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினச்சேன். அது போக மாட்டேங்குது, இங்கே தான் இருக்குது. நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. வெளியே நாய் கத்துறது உங்களுக்கு கேட்குதா? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இத்தனை நாய் வந்திருக்குன்னு தான் தெரியல. எத்தனை இருக்குது பாருங்களேன். நைட் ஆச்சுனாலே இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். பன்னெண்டாக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி நமக்கு இந்த கேப் போட்டால் தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சில குட்டியே என்னை தேடி மோடி வந்துட்ட போல. இங்கே தானே இருக்க. நீ இங்கே தான் இருக்கன்னு தெரியும் எனக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ தானா இல்லை வேற யாராவது தானே? பேப்ஸ், ஏன் இன்னைக்கு மட்டும் அமைதியா இருக்க? நேற்று ஆக்சுவலாக நீ படாத பாடுபடுத்திடுச்சு. இதே மாதிரி தான் இந்த நாய் கத்துச்சு. நாய் கத்துனதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆச்சு. சேம்
இங்கே தானே இருக்க ஜெனிக்குட்டியே? ஜெனிஃபர் இப்போ இந்த சேர் நவுந்துச்சு, நீ பண்ண வேலை தானே. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் செய்வ தெரியும் எனக்கு. ஒழுங்காக வெளியே வந்துடு கண்ணுக்கிட்டியா? குட்டி வீடு தான், இங்கேருந்து எங்கேயுமே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. வளைச்சி வளைச்சி ஏன்ட்ட தான் நீ மாட்டுவ. என் கண்ணுக்கு இப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சுதா? ஃபுல் இருட்டாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது காய்ஸ். பன்னெண்டு மணி ஆனால் தான் வருவியோ? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஜெனிக்குட்டியே, நீ இன்னும் போலியா? போயிட்டேன்னு நினச்சேன். கரெக்டாக கேட்டுக்கணுமோ? என்ன பண்ண போகும்? உண்மையிலே இது ஜெனிஃபர் தானா இல்லை வேற யாராவது? நேற்று ஃபுல்லாக நான் பேசி பார்த்தேன். ஆனால் அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல, எந்த ஒரு பதிலுமே சொல்ல. பயமாக இருக்கு. முட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் தென்றல் தொட்டு தொட்டு தீரக்கும், அது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா?
சொல்லு. எட்டி எட்டி பார்க்குற. வா, முன்னாடி வந்து உட்காரு. வா, கம் அண்ட் சிட் ஹியர். கமான் 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 கமான். பக்கத்தில் வா. கிட்ட வாங்க. கம் நியர். வருவியா வரமாட்டியா? வரலைன்னா உன் பேச்சுக்கா. நீ வரலன்னா என்ன, நான் வரேன். போகலாமா வேணாமா? போகிறதுக்கும் பயமாக தான் இருக்குது. போகாமே இருக்க முடியாது. போனால் தான் யாருன்னு தெரியும். பன்னெண்டாயிடுச்சு. ஆக்சுவலாக உனக்கு என்ன வேணும்? எதுக்கு சும்மா சும்மா இங்கேயே வந்துட்டு இருக்கிற? என்கிட்ட இருக்கிறதே இன்னும் தமாத்துண்டு ஜம்ஜம் தண்ணி தான். ஜம்ஜம் தண்ணிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஷூட்டுக்குன்னே நான் நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் அதை வேஸ்ட் பண்ண மனசு வரல. வெளியே வா. வெளியே வந்தினா உன் டூத் பேஸ்ட் மேலே உப்பு இருக்கா? எவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருக்கிறேன். நீ ஜெனிஃபர் தானே? சொல்லுங்க, நீங்கள் ஜெனிஃபர் தானே? சொல்றி. நான் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன் பிளான் என்ன? என்னையே தூங்க விடக்கூடாது அதானே? மறுபடியும் முதல்ல இருந்தே நீ ஆரம்பிக்கிற. போன வாட்டி தானே என்கிட்ட வாங்கி கட்டின. 40 நாள் எப்படி இருந்துச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் இந்த வீட்டில்? பயங்கரமாக இருந்துச்சா? வெளியே போயிட்ட, ஆனால் திரும்ப எப்படி உள்ளார வந்த? எனக்கு அதுதான் டவுட்டாகவே இருக்குது. 40 நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி பயங்கரமாக இருந்துச்சா? சொல்லு, அதை சொல்லவே மாட்டேன்ற. சொல்லு. இந்த வீட்டே சுற்றி சுற்றி வரணும்னு நினைக்கிற. எங்கே உன் பேபிஸ் எல்லாம் காணோம்? வேர் இஸ் யுவர் பேபிஸ்? உன் புருஷன் எங்க? எல்லாரும் உள்ளார தான் இருக்கீங்களா? அங்கிள் சும்மா சொன்னேன், நீங்கள் அங்கேயே இருங்க, வராதீங்க. மேபி இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருக்கலாம். உங்கள் வீடு, உங்கள் பிரச்சனை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் தலையிட விரும்பலை. ஆனால் இங்கே நான் தானே தங்கிட்டுருக்கிறேன். நான் தான் இங்கே ரெண்ட் கொடுத்து தங்கிட்டுருக்கேன். இதை நான் பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் தங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டியா? என்ன இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 9,000 வரும் ரெண்ட்டு. யூ 4,500, ஐ ஒரு 4,500. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். நீ மாடியில் இருந்துக்கோ, நான் கீழே இருந்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன காலங்கத்தில் துணி காய போட மட்டும்தான் நான் மேலே வருவேன். மற்ற நேரத்தில் எனக்கு மேலே வேலையே இல்லை. என்ன புரிஞ்சுதா?
இருக்கியா இல்லையா? எப்படி இன்னைக்கு நைட்டு என்னை தூங்க விட மாட்டேன்ல? ஃப்ரிட்ஜு ஆன் ஆனதுக்கே இவ்வளோ படப்படன்னு இருக்கு. பன்னெண்டு மணி வரைக்கும் அது பொறுமையாக இருக்கும். அதுக்கு மேலே அதோட ஆட்டம் அதிகமாகும். ஒளியிலே தெரிவது நீ இல்லையா? இது நெசமா நெசம் இல்லையா? நிலவுக்கு புரியலையா? கனவிலே காண்பது நீ இல்லையா? என்னதான் வேணும் உனக்கு? இன்னைக்கு என்ன தூங்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல பேபி. ஐ அம் கம்மிங் ஃபார் யூ. வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீயும் இல்லாட்டி. நான் உனக்காக ஒரு பாட்டு பண்ணல, அதே மாதிரி நீ எனக்காக ஒரு பாட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்கு தானே வந்த. சிங் a song for me. பாட்டு பாடு. ஏ அழகிய தீயே என்னை வாழ்த்துகிறாயே, என்னை ஏதோ செய்து விட்டாள், என்னை ஏதோ செய்து விட்டாள். இப்போ உனக்கு என்ன, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும் அதானே? சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் எனக்கு என்ன கொடுப்பேன்? ஒரே பேச்சு மாறக்கூடாது. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனால் எனக்கு என்ன கொடுப்ப?
உனக்கு நான் ஒரே ஒரு அசைன்மெண்ட் சொல்கிறேன், இதை மட்டும் உன்னால் செய்ய முடியுமான்னு மட்டும் சொல்லு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் இருக்குது, ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் இருக்குது. அதை வந்து நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவேன். இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுங்கிற பில்டிங்கில் அங்கேயும் உன்னைய மாதிரியே ஒரு ஆத்மா இருக்குது. மல்லு பேபின்னு நான் கூப்பிடுவேன். அது என்ன பண்ணிடுச்சுன்னா, என்கிட்ட இருந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு அது போயிடுச்சு. அந்த மோதிரம் இப்போ எங்கே இருக்குன்னு அதுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது வந்து அந்த ஹாஸ்டல்லையே இருக்குதா, இல்லை வேற எங்கேயாவது இருக்குதா, இல்லை நான் எங்கேயாவது தொலைச்சிட்டேனா எனக்கே கிளியராக தெரில. ஆனால் 80% எனக்கு என்னன்னா, அந்த மோதிரம் அதுக்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஒன்னால் அந்த மோதிரம் இருக்கிற இடத்த எனக்கு காட்ட முடியுமா? ஓகே, அது உனக்கு தேவையில்லாத வேலை தான், எனக்கு புரியுது. பட் நீ தானே என்கிட்ட கேட்ட இந்த வீட்டை விட்டு வெளியே போவியான்னு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா எனக்கு அந்த மோதிரம் வேணும். அந்த மோதிரம் இருக்கிற இடத்த மட்டும் நீ எனக்கு காட்டுவியா? நிஜமா? வாவ். ஏன்னா நீ உள்ளூர் காய், உன்னை எப்போ வேணாலும் அடிக்கலாம். அது வெளியூர் பீஸு, அதை இப்போ அடித்தாதான் உண்டு. ஏன்னா அந்த மோதிரத்தை வச்சு நான் பல பிளான் வச்சுருந்தேன், மொத்தத்தையும் சொதப்பிட்டு போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகும்போது உன்னைய கூப்பிடுவேன். நான் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா நீ வருவ? இல்லை ஜெனிஃபர்னு கூப்பிட்டாலே நீ வந்துடுவியா? இல்லை உனக்கு எதாவது பண்ணுமா? ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் மாதிரி வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? நீ எப்படி இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்ப, அதனால் ஜெனிஃபர்னு கூப்பிட்டாலே நீ வந்துடுவ, எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, அடுத்த வாட்டி அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பில்டிங் போகும்போது ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். அப்போ நீ வரணும். அந்த மோதிரம் எங்கே இருக்குங்கிறத நீ தான் எனக்கு காட்டணும். வாக்கு கொடுத்துருக்க, மோதிரம் இருக்கிற இடத்த சொல்கிறேன்னு சொல்லியிருக்க. ஒரு ஸ்பிரிட்டுக்கு தான் இன்னொரு ஸ்பிரிட்டோட ஹிடன் சீக்ரெட்ஸ்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி மல்லு பேபி கிட்ட இருக்கிற அந்த மோதிரத்தை எடுக்கணும்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணணும். நீ எப்போ போன? நீ போனது கூட தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். சரி, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அந்த மோதிரத்தை நீ எனக்கு எப்போ எடுத்து கொடுக்குறியோ அப்போ இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து போ. கெட் அவுட் ஆஃப் மை ஹோம். ஒன்னத்தான் அது கல்யாணத்துக்காக நான் வாங்கின பீரோ, அதை தொட்ட நீ கெட்ட. அங்கே என்ன ஓன் ட்ரெஸ்ஸாக இருக்குது, அங்கே ஏன் ட்ரெஸ் இருக்குது. என் பீரோவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பீரோவெல்லாம் ஓப்பன் பண்ணுற? ஏய், பீரோக்குள்ள இது போய் ஒளிஞ்சிக்காத. பயங்கரமான ஆளாக இருக்கும் போல இருக்கு. ஏன் என் ட்ரெஸ்ஸுக்கு இது உனக்கு வேணுமா? என் ட்ரெஸ் எடுத்து உன் புருஷன் போட்டான்னு வச்சுக்கோவேன், அவன் விளங்கவே மாட்டான், நாசமாக போவான். ஒழுங்கா ஓடி போயிரு. மாமரத்தில் மாங்காய கவட்டையை வச்சு அடிப்பாங்க பார்த்தியா, அது மாதிரி இங்கேருந்து இழுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோவேன், உன் மண்டை தர்பூசணி பழம் மாதிரி பொழந்துடும். எனக்கு பயமாலாம் இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு.
உனக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? வெளியே போ. நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் கூப்பிட்றேன். அப்போ நீ வா. இப்போ இங்கேருந்து போயிடு. நீ எப்போ அந்த மோதிரத்தை என் கையில் இந்தான்னு கொடுக்குறியோ அதே நேரத்தில் இந்த வீட்டோட சாவியை இந்தான்னு உன் கையில் நான் கொடுத்துருவேன். இப்போ இங்கேருந்து போயிடு. புரிஞ்சுக்க ஜெனி, நீ வந்தீங்கன்னா என்னால் தூங்கவே முடிய மாட்டேங்கிற. நான் தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நேற்று நீ வந்தது தூங்கவே விட மாட்டேன்ற. வெளியே போ. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறதே, என் மேனியில் ஆடிய முத்து துளிகள் தனியாய் போனதே. இங்கே பார்த்தியா? ஹார்ட்டு ஹார்ட்டில் பல ஃப்ளவர்ஸ் காணாமல் போயிடுச்சு. பரவாயில்ல. சி மை ஹார்ட் இஸ் ஃபார் யூ. ஹார்ட்டே வந்து ஏதோ மல்லிகைப்பூ கொத்தா கொடுத்த மாதிரியே இருக்கு. எனக்கு புரியுது உனக்கு என் மேலே கோவமாக இருக்குன்னு. பட் நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து போயிடுச்சுனே. நான் சொல்லும்போது வா. My God, guys. என் காலில் இருக்க சதையே கிழிஞ்சிருச்சு. வேகமாக ரிவர்ஸில் வந்தேன்ல, எதுலேயோ குத்தி கிழிச்சிட்டு ஆட்டிருக்கேன். என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ரத்தம் வரும். நைட் விஷயம் தெரியாது. போயிடு இங்கிருந்து வெளியே. யூ பிளடி பர்கர், சிக்கன் பர்கர். உனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல? நான் சிக்கன் பர்கர் வாங்கி தரேன். வெளியே போயிடு. எங்கள் ஊர் பர்கர் நல்லா இருக்கும். சாஸோட வாங்கி தரேன். போயிடுறியா? நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் இங்கே தான் படுத்துட்டு இருப்பேன். நீ ஒரு ஒப்பந்தம் போட்ட, நான் ஒரு ஒப்பந்தம் போட்டேன். 2 பேருமே அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கோம். தெரியும்ல? அடுத்து நீ வர வேண்டியது கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு நான் போகும்போது தான். இப்போ உனக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. இப்போ நீ இங்கேருந்து கிளம்பலாம். சத்தம் கேட்குதா?
உன்கிட்ட நான் வரப்போகிறேன். என்னை எதுவும் பண்ணாத. உன்னைய ஜூமிங்கில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு மாதம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. உன் உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை குட்டிகள்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? எல்லாத்தையும் கேட்குறனே, ஏதாவது பதில் சொல்லுதான்னு பார்த்தியா? அது Jenny, where are you? எங்க இருக்க ஜெனி? மேலே டாப்பில் இருக்கியா? இந்த ஜெயம் படத்தில் ஜெயம் ரவி மேலே டாப்ல இருந்து வருவான்ல, அந்த மாதிரி வா பார்க்கலாம். உயிரில் இறங்கி வரவா, உன் உறவில் கலந்து விடவா, கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி, இதயமே புரியுமா, உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றதே காதலே. ஒருவேளை என் பேச்சை கேட்டு வெளியே போயிட்டியோ? இருக்கலாமோ? ஆமாம் கைஸ், இருக்கலாம். நம்ம பேச்சை கேட்டு கூட வெளியே போயிருக்கலாம். என்ன என்னைய மாதிரியே வர? ஏய், நக்கல் பண்றியா? இங்க இருந்து பாக்குறதுக்கு உன் மண்டையே ஃபுட்பால் மாதிரி தான் இருக்கு. எட்டி ஒரு உதச்சன்னு வச்சுக்கவேன், ஆப்போசிட்ல இருக்க செவுர்ல போய் விழுந்துருவ பாத்துக்க. கொழுப்பு பார்த்தீங்களா? அதுக்கு நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரியே வருது பாருங்க. அப்ப நீ இங்க இருந்து போகல. வேணா ஒன்று பண்ணலாம். இன்றைக்கி நைட் நீ அந்த ரூமில் தூங்கு, நான் இந்த ரூமில் தூங்கிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். என்ன சொல்கிற? ஓகேவா? நான் அப்போவே அந்த இது பண்ணியிருக்கணும். நீ இங்கே தூங்கிக்க, நான் அங்கே தூங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் மோசம் இல்லை. சுற்றி சுற்றி போனாலும் இந்த வீட்டில் 2 ரூம் தான் இருக்குது. ஒன்று இந்த ரூம், இன்னொன்று அந்த ரூம், இன்னொன்று கிச்சன் ரூம். என்ன சொல்கிற ஜெனி? சும்மா சும்மா வந்து இப்படிலாம் பயமுறுத்தாது ஜெனி. பயமாக இருக்குதா இல்லையா? நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஹோமில் இப்படி தான் ஒரு பாட்டி ஒன்று இருக்கும். அந்த பாட்டி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பாட்டி முன்னாடி இப்படி தான் நான் காலை நீட்டிட்டு உட்காந்துருந்தேன். இங்கிலீஷ் படத்துலலாம் இந்த பேய்ங்க என்ன பண்ணும், இந்த காலை அப்படியே சொல்லுன்னு இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி உன்னால் இருக்க முடியுமா? உனக்கு அந்த பவர் இருக்கா? இருந்தால் இழுத்துட்டு போயேன். ஹாலிவுட்டில் மட்டும்தான் பேயெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கோலிவுட்டில் எல்லாம் வீக்காக இருக்குது. உன்னால் முடியாதுல்ல, உன்னால் இப்படி இழுத்துட்டு போக முடியாதுல்ல.
அப்புறம் எதுக்கு நீ வந்து ஒரு பேயாக சுற்றிக்கிட்டு இருக்க? உனக்கு அந்த சக்தி தான் இல்லைல்ல. உனக்கு எதுக்கு நான் பயப்படணும்? நான் இப்படியே தான் படுப்பேன். நீ உண்மையான பேயாக இருந்தினா என் காலை இந்த மாதிரி இழுத்துட்டு போ. அப்போ நான் ஒத்துக்கிறேன் உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. காஞ்சூரிங், அனபெல் இந்த படங்கள்லாம் நான் கேசட் வாங்கி தரேன், உட்காந்து பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும் அது பேயா இல்லை நீ பேயான்ட்டு. உனக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நான் பாட்டுக்கு ஜாலியாக இங்கேயே படுப்பேன். உனக்கு ஏன் நான் பயப்படணும்? உனக்கெல்லாம் அந்தளவுக்கு சக்தியும் கிடையாது, நீ அந்தளவுக்கு வருத்தமும் கிடையாது. உனக்கெல்லாம் இந்த வீடியோவே தேவை கிடையாது. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். பேசாம வாயை வச்சுட்டு கமெண்ட் இருந்துருக்கலாம் போல. அம்மா விட்டா என் உடம்புலேருந்து என் காலை வெளியே தனியாக கழட்டிடுவா போல. அம்மா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா அன்னைக்கு? இருடி, நானும் பிரியாணி சாப்பிட்டு உன் காலை பிடிச்சி இழுக்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் காலை பிடிச்சி இழுப்ப? நான்சென்ஸ். எங்க இருக்க? நீ காலை பிடிச்சி இழுத்தது தான் தாமதம். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? என் காலை தனியாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் சொல்லியும் தப்பு இல்லை. சும்மா இருக்கிறவனைய காலை இழுத்துட்டு போன்னு சொன்னது நான் தானே. என்னைய சொன்னோம். நான் சொல்கிறேன், இந்த ஒரு பேச்சை மட்டும் கேட்குறல்ல. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போகும்போது வாந்தானே சொன்னேன், இப்போ வெளியே போதானே சொன்னேன். இதை மட்டும் ஏன் கேட்க மாட்டேன்ற? இது என் காலை எடுத்துகிட்டு போனது எனக்கு இப்போ வரைக்குமே மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஹார்ட் பீட்டு ஒரு செகண்ட் அப்படியே நின்றுச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதுன்னு தான் நினச்சேன். நான் கிளவியெல்லாம் இந்த வேலையை பண்ணணுன்னு நினச்சேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில். ஆனால் கிளவி கம்முன்னு இருந்துச்சு. இது கொஞ்சம் ஓவராக பண்ணுது.
இப்படி போனால் நம்ம காலை பிடிச்சி இழுத்துமோன்னு பயமாக இருக்குது. நம்ம எதுக்கும் திரும்பிக்கலாம். இதுதான் நமக்கு பெஸ்ட்டு. இங்கே பாரு ஜெனி, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், சரியா? ஒத்துக்கிறேன், கோலிவுட் பேயும் வந்து பவர்ஃபுல் தான். இது ஹாலிவுட்டு தான் கிடையாது. நீ ஹாலிவுட்டையே மிஞ்சிடுவ. நான் சீக்கிரமாக போய் உன்னை ஜேம்ஸ் கேமரூன்ட்ட இன்ட்ரடியூஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு இங்கேருந்து போயிட்டு தங்கம். நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கேன், நானே உன்னைய கொத்துக்கறி மாதிரி கொத்து நான் வெட்டி விட்டுருவேன். இது யாருக்கு லாஸு? உனக்கு மட்டும்தான் லாஸ். போறியா இங்கேருந்து? நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கேன், உன்னைய துரத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணுவேன். ஸோ பெஸ்ட்டு இங்கேருந்து நீ போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு 5 என்றதுக்குள்ளே தான் டைம். 1 2 3 4 5. கண்ணிலே தீயை வைத்தாய், நெஞ்சிலே பூவை வைத்தாய், என்னிலே உன்னை வைத்தாய், உன்னிலே என்னை தைத்தாய், அழகாலே தூண்டில் வைத்தாய், ஓ பெண்ணே பெண்ணே அகப்பட்டேன் பேண்ட வைத்தாய், மின்னலை போல் கண்டேனே. எப்பா, இன்னைக்கு என் காலை எடுக்காமல் நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு கவுண்டர் கொடுத்தா நீ எனக்கு கவுண்டர் கொடுக்குற. பரவாயில்ல, குட் ட்ரை, பட் டோன்ட் ட்ரை அகைன். காலே போயிருக்க மாட்டிருக்கு, அங்கே வேற காலை இடிச்சுக்கிட்டேன். நமக்கும் கொழுப்பு கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது, என்ன பண்ணுறது, கொழுப்பு கூடவே பிறந்துருச்சு.
நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். ஒரு அடி அடித்தா நீ தாங்க மாட்டேன். என்கிட்ட கராத்தே வரியா? நீ உள்ளார தானே இருக்க? என் ரூம்குள்ளார தானே இருக்க? என் ரூம்குள்ளார உனக்கு என்ன வேலை? வெளியே வா, வெளியே வா. சேரு, நீ வெளியே வான்னு சொன்னா சேர அனுப்புற. சேரை நாங்கள் பார்த்ததே இல்லை பாரு எங்கள் வாழ்க்கையில். ஓ, சேரில் உட்கார போறியா? உட்கார் உட்கார் உட்கார். அது சரி, பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருந்தால் தானே நமக்கும் நல்லபடியாக இருக்கும். என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர போகிறேன்னு நினைக்கிறேன். வாடா 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 செல்லக்குட்டி, வாடா பேசுவோண்டா, வாடா. எனக்கு தேவை என்னன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும், அவ்வளோதான். என்ன சேர் மட்டும்தான் வருது, உன்னைய காணா? ஓ, நீ முன்னால போக நான் பின்னால வரேன். அந்த மாதிரி சேர் முன்னாடி வருமா, நீ பின்னாடி வருவியா? அதானே. சேர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உனைய தான் ஆளை காணோம். என் ஹார்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையேன், நீ தான் காரணம். நிறைய வாட்டி பார்த்தேன் இந்த மாதிரி பேய் வீடியோ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு ஒரு மாதிரி ஏதோ மிளகா பொடி தோணுற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல, எல்லா இடத்துலையும் இது காமனாக இருக்கு. உட்காந்து உன் புருஷன்கிட்ட பேசிட்டு முடிவெடுத்து சொல்றியா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அப்படியே சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தா நானும் தூங்குவேன், நீங்களும் உங்கள் வேலையை பார்த்து அடுத்து எங்கேயாவது போவீங்க. ஒரு முடிவுக்கே வரமாட்டீங்க. நான் போய் டீ போட போகிறேன். உனக்கு டீ வேணுமா பேபி? பேபி டீ வேணுமா? யூ வாண்ட் டீ? டீ குடிக்கிறியா? ஜெனியா, நான் உன்னை எவ்வளோ மதித்து கேட்குறேன். யாராவது ஒருத்தராச்சும் உங்ககிட்ட டீ குடிக்கிறீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்களா? நான் கேட்குறேன்ல, பதில் சொல்லு. சுவையான தேநீர் வேண்டுமா?
டீ வேணுமா சொல்லு, ரொம்ப நேரமாக அவன்கிட்ட கேட்டிருக்கேன். டீ குடிக்கிறியா? சும்மா சொல்ல, வெக்கப்படாத. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நீ. டீ கொடுப்பேன், ஆனால் டீ குடிச்சிட்டு ஓடி போயிடணும், இங்கேயே இருக்கக்கூடாது. எங்கே ஒளிஞ்சிருக்க? ஜெனி, டீ குடிக்கிறீங்களா? சும்மா சொல்லுங்க. ஜெனிபர், டீ குடிக்கிறீங்களா? சாய் 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 சாயா 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 ஃப்ரீ சாயா ஃப்ரீ சாயா ஃப்ரீ சாயா. ஜெனிஃபருக்கு ஃப்ரீ சாயா. சூட்கேஸு, நம்ம சூட்கேஸை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கு. இங்கே தானே இருந்த, எங்கே ஓடி போனேன்? அடியிலேயே இருக்கியா? பிங்கியோட வண்டி தான் இருக்குது. என்னடா அது? நீ இருந்தால் டீ போடலான்னு பார்த்தேன். சரி, நீ உங்கள் உலகத்தில் தான் போய் டீ குடிப்பியாட்டிருக்கு. எங்கள் ஊர் டீயெல்லாம் பிடிக்கலையோ? நானே நல்லா போடுவேன் டீ. ஐ எம் அ டீ ஸ்பெஷலிஸ்ட். உனைய தான் வீடு பூரா தேடிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ போய் அங்கே நின்றுட்டுருக்கிற. ஒரு டீ வேணுமான்னு தானே கேட்டேன். ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கிற. என்ன டீ போட்டுமா? ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, பிளாக் டீ, விச் டீ யூ வாண்ட் டீ சொல்லு. காலை பிடிச்சி திறன்னு இழுத்துட்டு போன பார்த்தியா? சூப்பரு. உன்கிட்ட தெரியாதனமாக சொல்லிட்டேன். ஆனால் நான் ஒரு வாட்டி தானே உன்கிட்ட சொன்னேன், இதுக்கு 2 வாட்டி என் காலை பிடிச்சி இழுத்த? யூ வில் see the Constantine. Conscience. Consequences. You will face the consequences. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இங்கே உள்ளே வாயேன். சும்மா உள்ளற வா, வெக்கப்படாத வா வா. ராரா సరసుకు రారా చేరా చెంతకు చేరా. என்ன நிஜமாவே வருதாட்டுருக்கு? ஐயோ சும்மா சொன்னேன், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, இங்கே வராதுங்க. நான் உன்கிட்ட கூப்பிட்டது, உன்கிட்ட பேசணும்னு சொன்னதெல்லாம் இங்கேருந்து நீ வெளியே போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர். லெட்ஸ் மூவ் லீகலி. புரியுதாடி? ஆல்ரெடி இங்கே வந்து என்கிட்ட வாங்கி கட்டிட்டு தானே போனேன். உனக்கு தெரியாதா? திரும்பவும் இதே மாதிரி 40 நாள் இவன் ப்ரேயர் பண்ணால் நம்ம செத்தோம். உனக்கு புரியாதா? நீ ஏன் வாலண்டியராக வந்து என்கிட்ட மாட்டுற? உனக்கு என்ன தலையெழுத்தா? இல்லை மூளை ஈடு குழம்பிருச்சா? இல்லை மனக்கவலையா, மன கஷ்டமா? ஹாஸ்பிட்டலுக்கு இது போயிட்டு வரலாமா? சொன்னால் தானே தெரியும், எதுவும் சொல்லாமல் எப்படி புரியும்? ஹாஸ்பிட்டல் போனால் யாரும் வைத்தியம் பார்க்க மாட்டாங்களான்னு நினைக்காத. நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உனக்கு. உனக்கு என் உயிர் தானே வேணும். கைஸ், அது என்னமோ எடுக்க பார்க்குது. நம்மளை அட்டாக் பண்ண தான் வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் கேமராவை திருப்பினா நீ அங்கே இருக்க போகிறதில்ல. நான் திரும்பி நான் ஏமாந்தவும் போகவும் விரும்பலை. அடுத்து நீ என்னமோ ஒன்று பண்ண போகிறங்கிறது மட்டும் எனக்கு தெரியும்.
என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உன் குழந்தைங்களாம் எங்க? 3 பேபிஸ் தானே உனக்கு? பார்க்குறேன் இன்னைக்கு நீ என்னதான் பண்ணுறேன்னு பார்க்குறேன். இது ஒன்றும் உன் வீடு இல்லை, ஏதோ சொந்த வீட்டை நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிற. திஸ் இஸ் மை ஹோம், ஸ்வீட் ஹோம். நவ் பிகேம் ஹாண்டட் ஹோம் பிகாஸ் ஆஃப் யூ. எம்டி மோதிரம் ஒன்றுமே காணா. இல்லை, எனக்கு புரியலை. இது என்ன அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் அது எடுத்துகிட்டு போன மோதிரமா, இல்லை நான் போட்டிருந்தேனே அந்த மோதிரமா? ஸ்டோன் இல்லாமல் இருக்கு. இல்லை, இது வேற. விளையாடுற நேரம் இல்லை ஜெனி, வெளியே போ. மணி 1 ஆயிடுச்சு, நான் தூங்கணும். Get out of my home, please. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் இதயம் வலிக்கிறது. யாராச்சும் உன்னைய புகழ்ந்து இவ்வளோ பாட்டு பாடியிருப்பாங்களா? நான் எவ்வளோ பாட்டு பாடுறேன், அதுக்காகவாச்சும் இங்கேருந்து போகலாம்ல. செல்லம்ல, ப்ளீஸ் கோ அவுட். இங்கேருந்து போகவே கூடாது, நீயும் முடிவு எடுத்துட்ட. நானும் அதே முடிவில் தான் இருக்கேன். ஆனால் நான் உன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம்
இங்கேருந்து நான் போகணுன்னா எனக்கு அந்த மோதிரம் வேணும்னு கேட்டேன், நீயும் சரின்னு சொல்லிட்டல்ல. நான் இப்போவே போகணுன்னு எதிர்பார்க்குறியா? ஆ, நான் இப்போவே இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறியா? அது எப்படி முடியும்? மணி 1 ஆயிடுச்சு. இந்த நேரத்துலலாம் வெளியே போக முடியாது. அப்போ தூங்கி எழுந்துச்சி போயிடுவியான்னு கேட்காத. தூங்கி எழுந்தாலும் போக மாட்டேன். ஏன்னா நான் தான் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்ருக்கேன், நீ கொடுக்கல. புரிஞ்சுக்கோ ஜெனி, இங்கேருந்து போ. தலையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. இந்த நேரம்லாம் நான் ட்ரீம்ஸில் செவ்வாய் கிரகத்தில் இருப்பேன். ஒன்னால் ராக்கெட் லான்ச் ஆகாமல் இருக்கு. சரி, நான் வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அதையா சொல்லு. ஓஜா போர்டில் பேசலாமா? ஓஜா போர்டில் கம்யூனிகேட் பண்ணலாமா? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்ற. ஓஜா போர்டில் கம்யூனிகேட் பண்ணாதான் நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு புரியும். அதுக்கும் சொல்ல மாட்டேன்ற. அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது? பார்க்குறேன் எவ்வளோ நேரம் நீ இப்படியே இருக்கன்னு நானும் பார்க்குறேன். கைஸ், இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பாட்டாக பார்ப்பீங்க, எப்படி செக்மெண்ட்டாக பார்ப்பீங்கன்னு தெரில. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுப்பேன். ஆனால் நான் இங்கே இதுக்கிட்ட போராடுறத விட நீங்கள் வீடியோ பார்க்குற நேரங்கிறது வந்து கம்மி தான். நான் 8 மணி நேரம் இதுக்கிட்ட போராடினேன்னா நீங்கள் 4 மணி நேரம் தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். 4 மணி நேரம் நான் போராடினேன்னா நீங்கள் வெறும் 2 மணி நேரம் தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். முடியாது, சத்தியமாக சமாளிக்க முடியாது. ஏன்னா நான் வீடியோ எடுத்தாலுமே இந்த கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் தான் எடுப்பேன். இவ்வளோ வேலை செய்யுது. எங்கே போனா? பேச்சு மூச்சியே காணா. ஓடிட்டியா? இந்த சவுண்ட் நீங்கள் கேட்டீங்களா? என்ன சத்தம் அது? ஏய், இந்த சத்தம் குடுகுடுப்புக்காரன்ட்டு தான் வரும். நீ குடுகுடுப்புக்காரியா? குடுகுடுப்புக்காரியா இருந்து கோஸ்டா மாறினியா? ஆமா. நம்ம 10 கேள்வி கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுதா? அதுவும் பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்மளை வந்து எனர்ஜி இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜியை காட்டுறது. வாய் வலிக்க பேசுகிறா, மூச்சு முட்டை கத்துறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நல்லா டயர்டாக்கி விட்டு அதுக்கப்புறம் அது வேலையை காட்டுது. நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். என்னைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். தூங்கக்கூடாதுன்னு சொல்றியா?
நான் மார்ஸ் பிளானட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ என் கூட வரியா? மார்ஸ் பிளானட் போயிட்டு வரலாம். போயிட்டு ஒரு டூயட் சாங் ஆகிட்டு வரலாம். நல்ல ரொம்ப மூடாச்சு, மை ஹார்மோனு டேமேஜு பேலன்ஸு கமாச்சி மீனாட்சி இந்த மாதிரிக்கும் மேல கண்ணாச்சு. एक + 2 மாமா, you + me 3 மாமா. ஜான்சிரானே மை கிருஷ்ணவேணி, ஐ டெல் யூ போனே வந்து ஒட்டிடுவானி. ஏ மந்திரவாதி நீ கேடிக்கு கேடி, நான் ஒன்றுல பாதி, நம்ம செம்ம ஜோடி ரவுடி பேபி. நீ மட்டும்தான் சேர தள்ளுவியா? நானும் தள்ளுவேன். ஐ டு ஹேவ் தட் பவர் God gave me. புரியுதாடி? வெளியே போ. இல்லைன்னா அந்த சேர் மேல வேணா வந்து உட்காரு. அது சரி, உனக்கும் பவர் இருக்கு, எனக்கும் பவர் இருக்கு. நீ அண்டர்டேக்கர்னா நான் கெயின். நீ இங்கே இரு, நான் போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரேன். ஐ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர், ஆக்சிஜன். ஆக்சிஜன் தந்தாலே இன்னொரு பொழுதினிலே மூச்சு காற்று முத்தமகி போனாலே கடாபமே என்னை தீண்டுதே, மலை மேகமே புயலாகுதே, என் வாசலில் புயல் வீசுதே, மலை மேகமே புயலானதே. What a fresh air. இங்கே தூங்கினா நல்ல தூக்கம் வரும். ஆனால் கொசு கடிக்கும். வெளியே வரியா? காற்று வாங்கலாம். இங்கே நல்லா காற்றடிக்குது, ஆடி மாதம் காற்று. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு உனக்கு நான் கொடுக்குறது ஆன் தி ஸ்பெஷல் டே. வா, வெளியே வா. கண்டிப்பாக வெளியே வரும். ஏதோ வீட்டு ஓனரம்மா காற்று வாங்கிறதுக்கு வந்து வாசப்படியில் உக்காந்த மாதிரியே இருக்குது. மனசாட்சியை தொட்டு சொல்லு, இதென்னா உன் வீடா? எப்படி உக்காந்துருக்கிறா பாரு.
பரவாயில்ல, நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ். எவ்வளோ பெரிய மரம்! இந்த மாதிரி மரத்தில் தானே நீ உட்காருவ? தெரியும், இதெல்லாம் உண்மைதான் கைஸ். ஒரு சில ஜின்னுங்கெல்லாம் இந்த மாதிரி மரத்தில் தான் உட்காருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. யார் யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் மரம் இருக்கோ, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நைட் டைமில் போய் அந்த மரத்தை பாருங்களேன், உங்களுக்கே பயம் வரும். காற்று கொஞ்சம் ஓவராக அடிக்குதுல்ல. என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக உட்காந்துருக்குற, நல்லா காற்று வருது இல்லை உள்ளார உட்காந்துருக்கு. இங்கே உட்கார்றதுக்கு அதான் நம்ம வீடு. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல முடியலையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அலை மஞ்ச நீரத்தவளே, என் நெஞ்சில் நீரைத்தவளே, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் காணாத தேர் நிலா. ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு. உள்ளார போயிட்டியா? காற்று போதுமா உனக்கு? ஜெனிபர், பாப்பு 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 பாப்பு. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சட்டு மீட்டு சிரிக்க சொல்லி சேர்த்தேன். அவ சிரிச்சா சிரிப்புள்ள 100 பேர் செத்து போயிட்டான். நான் என் பைக்கில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லதாக இருக்குது. அவ்வொரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. ரோட்டில் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்குவேன், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உன்னைய பார்த்தா. அவ்வளோ கொடூரமாகவும் இருக்கிற, அழகாகவும் இருக்கிற. வா, ஐயோ யோ 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 யோ, எனக்கே தூக்கி வாரி போடுது. அதுவும் பின்னாடி இந்த காற்றுல மரம் ஆடுறதுக்கும் உன்னுடைய போஸுக்கும் வேற லெவல் மணி, வேற லெவல். ஆவிகள் 1000 சொல்லி உன்னை வச்சு ஒரு எபிசோடே போடலாமாட்டிருக்கு. ஏன் கைஸ், எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஹாரர் ஃபீல் வருது? மேலே இந்த மரம் ஆடுறதுக்கும் கீழே நம்ம பாப்பா நிற்கிறதுக்கும். சரி, காற்று வாங்கிட்டல, உள்ளார வா, போதும். எப்படி இருந்தாலும் போகணுன்னு சொன்னாலும் நீ போக போகிறதில்ல, எனக்கு தெரியும். வரியா இல்லை நான் உள்ளார போட்டுமா? அங்கே நிற்கிற
ஏன் உன் புருஷன் இங்கே கூப்பிட்டானா என்ன? சரி, உள்ளார வந்தால் கதவை மட்டும் சாத்திட்டு வந்துடு. சாத்திட்டு வந்து அந்த ரூமில் தூங்கிக்க. நான் உள்ளார போய் தூங்க போகிறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குட் நைட். ஓகே. Yes, come in. ஏன் அந்த வழியா வர மாட்டியா? இந்த வழியா தான் வருவியா? ஒழுங்கா சுத்தி வா. கொழுப்பு பார்த்தீங்களா இதுக்கு? வந்துட்டியா? வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. அமைதியா போய் அந்த ரூம்ல படுத்து தூங்கு. குட் நைட் கைஸ். நைட் ஃபுல்லா இந்த கேமரா ரெக்கார்ட்ல தான் இருக்கும். என்னென்ன சேட்டை இதுங்க பண்ணுதோ நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு தூக்கம் வருதுப்பா. நான் இதுக்கு மேலாம் முடிச்சுட்டு இருக்க முடியாது. ஏய், அழகிய தீயே டென்ஷன் நீ தான் வாழ வாழ நானும் வாழ. ஆவிகள் உனக்குள்ளே எனர்ஜியடா, அவளை பார்த்ததும் உனக்குள்ளே எனர்ஜியடா, என்னை ஏதோ செய்து விட்டார். Come on baby,
ஒரு சிஸ்டரே நெஞ்சை பூ போல் தைத்து விட்டார், நெஞ்சை பூ போல் தைத்து விட்டார். நீ என்னப்பா மதியானம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்து வந்திருப்ப. என்னால் அப்படி பண்ண முடியுமா? நீ விடிய விடிய கூட விளையாண்டுருப்ப, நான் தூங்க வேணாமா? இப்போதைக்கு எனக்கு இப்போவே பாதி தூக்கம் வந்துடுச்சு. என்ன மீறி போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கத்திட்டு கிடப்ப. அதுக்கப்புறம் அந்த சத்தமும் என் காதில் விழுகாது. நான் பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பேன். நான் ஜெனி உன் குழந்தைங்கள்லாம் கூட்டு வண்டியாட்டிருக்கு, டம்ளர் வச்சுலாம் விளையாண்டுருக்குதுங்க. என்னைய மாதிரி ஏகப்பட்ட கோஸ்ட் ஹண்டர்ஸ் இருக்காங்க. அதில் யாரையாவது ஒருத்தரையா நீ சொல்லு பார்க்கலாம் என்னைய மாதிரி பாட்டு பாடுறவங்கள. நான் மட்டும்தான் பாட்டு பாடுறேன், அதுக்கே நீ பெருமைப்படணுமாக்கும். உன்னைய பாட்டு பாடி நல்ல விதமாக தானே குட் நைட்னு சொல்லிட்டு போனேன். அந்த ரூமில் தூங்கிப்போன்னு தானே சொன்னேன். இன்னும் உனக்கு என்ன பண்ணோம்? பாயெல்லாம் விரிச்சு கொடுக்கட்டுமா? தூங்குறியா? சொல்லு.
இதுதான் எனக்கு மென்டல் டார்ச்சர் மாதிரி இருக்குது நீ பண்ணுறது. தூங்காமல் அப்படியே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது.